வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு புதிய முயற்சி, புதிய ஒரு வீடியோ இன்றைக்கு செய்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்தது. புதிய ஒரு இடத்துக்கு நான் வந்திருந்ததால் ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைச்சது. அதனால் அந்த புதிய அனுபவத்தை வீடியோவில் செய்யணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்ததால் இந்த வீடியோவை சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. நாம் ஜவுளிக்கடை செல்லும் போதெல்லாம் விதவிதமான உடைகள் அணிந்து சிலைகளைப் போல் நிற்கும் இந்த பொம்மைகளை கவனித்திருப்போம். இவற்றை ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மேனக்வின் என்று சொல்வார்கள். வெறும் பிளாஸ்டிக் துண்டுகளாக தெரியும் இந்த பொம்மைகளுக்கு பின்னால் பெரிய தொழிற்சாலையே இயங்குகின்றது. இன்றைய வீடியோவில் ஒரு மேன்குயின் பொம்மை உருவாவதற்கு காரணமான அந்த சுவாரஸ்யமான உற்பத்தி முறையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பொம்மைகள் நிஜ மனிதர்களின் உடல் அமைப்பை கொண்டு களிமண்ணால் செதுக்கப்படுகின்றன. இப்போது தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டதால் 3D ஸ்கேனிங் மூலம் துல்லியமான அளவுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த பொம்மைகளில் பல வகைகள் உண்டு. நீங்கள் படத்தில் பார்ப்பது போல் சிலவற்றிற்கு தலை இருக்கும், சிலவற்றிற்கு இருக்காது. அதேபோல் சில பொம்மைகள் தடகள வீரர்களைப் போலவும் சில சாதாரண உடல்வாகுடன் வடிவமைக்கப்படுகின்றன. இதில் உற்பத்தி முறையில் பார்க்க போறீங்கன்னா, வடிவமைப்பு முடிந்ததும் அதன் மீது மோல்டிங், அதாவது அச்சு எடுக்கப்படும். பெரும்பாலும் ஃபைபர் கிளாஸ் அல்லது உயர் ரக பிளாஸ்டிக் கலவைகள் இந்த அச்சுகளில் ஊற்றப்படுகின்றன. படத்தில் உள்ள கவனிப்பு, நீங்கள் படத்தில் பார்ப்பது போல இவை தனித்தனி பாகங்களாக கை, கால், உடல் தயாரிக்கப்பட்டு பின் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. இதனால் தான் நம்மால் அந்த பொம்மைகளுக்கு எளிதாக சட்டைகளையும் பேண்ட்களையும் அணிவிக்க முடிகின்றது. ஃபினிஷிங்கும் மற்றும் பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா, அச்சிலிருந்து எடுக்கப்பட்ட பொம்மைகள் ஆரம்பத்தில் மிகவும் கரடுமுரடாக இருக்கும். தொழிலாளர்கள் சாண்ட்பேப்பர் கொண்டு அதை மெருகேற்றுவார்கள். அதன் பிறகுதான் பெயிண்டிங் வேலை தொடங்கும். வெள்ளை, கருப்பு மற்றும் தோல், ஸ்கின் என பல்வேறு நிறங்களில் இவை பெயிண்ட் செய்யப்படுகின்றன. படத்தில் நீங்கள் வெள்ளை நிற பொம்மைகளையும் கருப்பு நிற பொம்மைகளையும் வரிசையாக பார்க்கலாம். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஆடைகளுக்கு தகுந்தபடி பயன்படுத்தப்படும். இறுதியாக தரம் பரிசோதிக்கப்பட்டு இவை விற்பனைக்கு தயாராகின்றன. நாம் கடைகளில் பார்க்கும் அந்த அழகிய பொம்மைகளுக்கு பின்னால் இவ்வளவு உழைப்பு இருக்கின்றது. அடுத்த முறை நீங்கள் துணிக்கடைக்கு செல்லும் போது இந்த பொம்மைகளை பார்த்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் நினைவுக்கு வரும். ஏன் சில பொம்மைகளுக்கு தலை இல்லை? வீடியோவில் நீங்கள் கவனித்து இருப்பீர்கள், பல பொம்மைகளுக்கு தலை இருக்காது. இதற்கு பின்னால் ஒரு சைக்காலஜி இருக்கிறது. தலையில்லாத பொம்மைகள் வாடிக்கையாளர்களின் கவனத்தை சிதறடிக்காமல் அவர்கள் அணியும் உடைகள் மீது மட்டுமே கவனத்தை திருப்பும். மேலும் தலை இருந்தால் அதற்கு தனி மேக்கப் மற்றும் விக் பராமரிப்பு தேவைப்படும் என்பதால் பல கடைகள் இந்த ஹெட்லெஸ் மேன்குயின்களை விரும்புகின்றன. இந்த பொம்மைகளின் விலை எவ்வளவு? சாதாரணமாக ஒரு நல்ல தரமான ஃபைபர் கிளாஸ் பொம்மை 5000 ரூபாயில் தொடங்கி மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட பொம்மைகள் 50,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. நீங்கள் படத்தில் பார்க்கும் இந்த மொத்தமான ஸ்டாக் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. போஸ் மற்றும் பாடி லாங்குவேஜ் படத்திலுள்ள பொம்மைகளை உற்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பதை காணலாம். ஆண்கள் பொம்மைகள் பெரும்பாலும் கம்பீரமாகவும், பெண்கள் பொம்மைகள் ஸ்டைலாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உடைகளின் ரகத்திற்கேற்ப கேஷுவலோ ஃபார்மல் இந்த போஸ்கள் மாறுபடும். இரவு நேரத்தில் ஒரு குடோனில் இப்படி நூற்றுக்கணக்கான பொம்மைகள் மத்தியில் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பொம்மைகள் பேசாது, ஆனால் இவை அணிந்திருக்கும் உடைகள் நம்மை பேச வைக்கும். இதுதான் ஒரு மேன்குயின் நெற்றி. உங்கள் கடையில் அல்லது நீங்கள் பார்த்த கடைகளில் எந்த நிறை பொம்மைகள் அதிகமாக இருக்கும்? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாருங்கள்.